கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதான சில வார்த்தைகள், ஸ்டேட்மெண்ட், அவருடைய நல்ல ஒரு வல்லமை புரிந்ததான வார்த்தைகளை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு வழக்கத்தை போல போகிறார்கள். அவர்கள் போய் ஆராதிக்க போகின்ற வழியில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் இருக்கிறான். அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவங்க பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இவரிடத்தில் ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். அவனை உற்று பார்க்கிறார்கள். பேதுருவும் யோவானும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, உனக்கு பிச்சை கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் இல்லை, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்கிறதான நாமம் இருக்கிறது, அந்த நாமத்தினாலே நீ எழுந்து நடக்க வேண்டும், உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த பேதுரு யோவானும் அவர்கள் ஒருமித்து சொன்னதான் அந்த வார்த்தையினாலே ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவன் எதை சொல்லுவாரோ அதே வார்த்தையாக வந்த வார்த்தை அந்த நேரத்தில் வெளியில் வந்தது பார்க்கிறோம். அப்பொழுது தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த அந்த முடவன், நடக்க முடியாதவன், அவன் எப்படியாக அவன் செய்ததான காரியம் ஊன்றி நடந்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். பயந்து கொண்டிருந்தார். அவரால் ஒன்றும் முடியலைனார். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்வதற்கான சக்தி இயேசு என்று ஒரு நாமம் இருந்தது. அந்த நாமத்தை அவர் உபயோகப்படுத்தினார். அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நாம் இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கும் பொழுது நமக்கும் அற்புதம் நடக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேவாலயத்தில் நடந்த சம்பவத்தின் மூலமாக நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிறவி ஆண்டவரே தாயின் கர்ப்பத்தில் பிறந்த அவன் அற்புதமாக நடந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அற்புதம் செய்கிற தேவன், இன்றும் அற்புதம் செய்கிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே இன்னும் மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.